மகாலட்சுமியே போற்றி போற்றி, ஐஸ்வர்ய லக்ஷ்மியே போற்றி போற்றி, அதிர்ஷ்டலக்ஷ்மியே போற்றி போற்றி, அன்னபூர்ணியே போற்றி போற்றி. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலார்ஜுவைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். செல்வத்தை வாரி வழங்கும் மகாலட்சுமி தீபம் மார்கழி மாதம் முழுவதும் விளக்கேற்றும் போது இந்த ஒரு பொருள் சேர்த்து ஏற்றுங்கள். உங்கள் வம்சத்துக்கே பணக்கஷ்டம் வராது. இந்த ஒரு மந்திரம் சொன்னால் நீங்கள் பணமழையில் நனைவது உறுதி. மார்கழி மாதம் அப்படின்றது தட்சிணாயன காலத்தோட நிறைவான மாதம். இதை தேவர்களோட மாதம் அப்படின்னு சொல்றதுண்டு. இது இறை வழிபாட்டுக்கான மாதம் அப்படின்றதுனால சுபகாரியங்கள் எதுவும் இந்த மாதத்துல நடத்தப்படுவது கிடையாது. சைவ வைணவ பாகுபாடு இல்லாம அனைத்து ஆலயங்களிலும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்கள் பாடி வழிபடக்கூடிய காலம். மார்கழி மாதம் அதிகாலையில எழுந்து பஜனை செய்தல், கோலமிடுதல், இது அனைத்துக்கும் அறிவியல் ரீதியாகவும் பல காரணங்கள் சொல்லப்படுது. குளிர்காலத்தோட ஆரம்ப காலமா சொல்லப்படும் மார்கழி மாதத்துல தான் பெருமாளுக்குரிய வைகுண்ட ஏகாதசி விழாவும் சிவனுக்குரிய ஆருத்ரா தரிசன விழாவும் நடத்தப்படுது. பல சிறப்புகள் கொண்ட இந்த தெய்வீக மாதத்துல ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சில குறிப்பிட்ட வழிபாடுகளை செய்தா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கை வளம் பெறும் அப்படின்னு ஐதீகமா சொல்லப்பட்டிருக்கு. மார்கழி மாதம் அப்படின்றது மிகவும் புண்ணியமான காலம். தமிழ் மாதங்களிலேயே இந்த மாதத்துல தான் நாம செய்கின்ற வழிபாடுகள் பிரார்த்தனைகள் அனைத்தும் பல மடங்கு அதிகமான பலனை நமக்கு தரக்கூடியது. மார்கழியின் 30 நாட்களும் ஒரே ஒரு வழிபாட்டை நம்முடைய வீட்டில் தவறாம செய்து வந்தா நம்முடைய வாழ்க்கையிலும் வீட்டிலும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி வளர்ச்சியும் மலர்ச்சியும் ஏற்படும். மிக எளிமையான இந்த வழிபாட்டை செய்யறது மூலமா பல புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கிறதோட மகாலட்சுமி தாயாருடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த வழிபாட்டை நாம எப்படி செய்ய வேண்டும், இந்த மார்கழி மாதத்துல நம்ம பண கஷ்டம் நீங்கிறதுக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, போட வேண்டிய கோலம் என்ன, ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னு மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டிய முக்கிய சில வழிபாடுகளை குறித்த தகவலை இந்த பதிவில் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே மார்கழி மாதத்தோட சிறப்பு குறித்தும் மார்கழி மாதத்தில் நாம் பாட வேண்டிய திருப்பாவை குறித்த தகவலும் ஒரு வீடியோவாக கொடுத்துருந்தேன். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் அதிர்ஷ்டலக்ஷ்மியே போற்றி போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. மார்கழி மாதத்தோட 30 நாட்களும் காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காலை அதிகாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு வீட்டில் பூஜை செய்யணும். நம்ம வீட்டுக்குள்ள பூஜை அறையில் பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி வீட்டு வாசலில் சின்ன வழிபாடு ஒன்று செய்யணும். வாசலில் சாணத்தால் மெழுகி பச்சரிசி மாவினால் கோலமிடணும். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு சாணம் கிடைக்கும். நகரத்தில் இருப்பவர்களும் சாணம் கிடைக்க வாய்ப்பு இல்லாதவர்களும் மஞ்சள் தூளில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காய் பொடியை கலந்து சாணத்தால் மெழுகிறத மாதிரி வாசலில் மெழுகி அது மேலே கோலம் போடணும். வாசல்ல அரிசி மாவுனால கோலம் போடுவது மிகப்பெரிய புண்ணிய பலனை நமக்கு பெற்றுத்தரும். அரிசி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய அரி அப்படின்றது பெருமாளையும் சி அப்படின்றது சிவனையும் குறிக்கக்கூடியதாகும். அரியும் சிவனும் ஒன்றாக இணைந்து இருக்கும். அரிசி மாவினால் கோலமிடுவது வீட்டிற்கு தெய்வீக தன்மையை கொடுக்கும். அதோடு அரிசி மாவினால் கோலமிடும் போதும் அந்த மாவினை எத்தனை எறும்புகள் சாப்பிடுகிறதோ அத்தனை பேருக்கு அன்னதானம் வழங்கிய பலன் நமக்கு கிடைக்கும். அதோடு காவி நிறத்துல பட்டையடித்து நாம கோலம் போடணும். அடுத்ததா நம்ம வீட்டுக்கு பணக்கஷ்டம் நீங்கி மகாலட்சுமி தாயாருடைய கடாட்சம் கிடைக்கணும், அதிர்ஷ்டம் நிரம்பி வெளியணும் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்துல நாம கோலமிட்டதுக்கு அப்புறமா வீட்டோட நிலைவாசல்ல குறைந்தது 2 அகல் விளக்குகள்ல தீபம் ஏத்தணும். இந்த அகல்கள்ல பசுநெய் ஊற்றி தாமரை தண்டு திரி மற்றும் பஞ்சு திரி இது ரெண்டையுமே இணைத்து நாம தீபம் விடணும். தாமரை தண்டு திரி பார்த்தீங்கன்னா பூஜா ஸ்டோர்ல கிடைக்கும். அதை வாங்கி வச்சுக்கிறோங்க. அதையும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சு திரி அதில் ஒன்று இதில் ஒன்று ரெண்டையுமே எடுத்துக்கிட்டு ரெண்டையும் ஒன்றா திரித்து அதை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும். இந்த 2 அகல் விளக்கும் நெய் தீபமாக ஏற்றுறது ரொம்பவுமே சிறப்பு. அந்த 2 அகல் விளக்கு எடுத்துட்டு நெய் ஊற்றிடுங்க. நெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா நாம் பிரியாணிக்கு பயன்படுத்தக்கூடிய அன்னாச்சி பூ இருக்குல்ல, அந்த ஒரு அன்னாச்சி பூவை இந்த 2 அகல் விளக்கிலும் ஒன்றொன்னா போட்டு அந்த விளக்கை ஏற்றணும். அதுக்கப்புறம் வாசலில் கோலத்துக்கு பக்கத்துலேயோ நிலைவாசலுக்கு பக்கத்துலேயோ பார்த்தீங்கன்னா சந்தன ஊதுபத்தி
ஊதுபத்தியையும் நாம் வந்து ஏற்றி வைக்கணும். இது ராகுவோட அடையாளமாக வந்து சொல்லப்படுது. இவ்வாறு செய்து வழிபடும் வீட்டுக்கு மகாலட்சுமி தாயார் தானே விரும்பி வருவாள் அப்படின்றது ஐதீகமாக வந்து சொல்லப்பட்டிருக்குங்க. இதுதான் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நாம் ஏற்ற வேண்டிய செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய மகாலட்சுமி தீபம். மறக்காமல் இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி வந்து ஏற்படும். வாசலில் நல்லா அலங்கரித்து இந்த வழிபாட்டை வந்து செய்ததுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ளே போய் விளக்கேற்றி வாசனையான மலர்களால் சுவாமி படங்களை அலங்கரித்து வாசனையான ஊதுபத்தி சாம்பிராணி காட்டி பூஜை வந்து நாம் வந்து செய்யணும். முடிந்த நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கு வெண்பொங்கல் செய்து நாம் படைத்து வழிபாடு வந்து செய்யலாம். ஆண்டாளுடைய படத்தை வீட்டில் வாங்கி வைத்து பாவை பாசுரங்கள் பாடி வழிபாடு வந்து செய்யலாம். மார்கழியோட 30 நாட்களும் தவறாம இங்க சொன்ன இந்த வழிபாட்டை செய்யறது மூலமா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே வந்து நீங்கி நமக்கு நன்மைகள் நடக்க துவங்கும் அப்படின்றது நம்பிக்கையா வந்து சொல்லப்படுதுங்க. அடுத்ததா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் வந்து தீர்ந்து பணமழை பொழிய இந்த மார்கழி மாதம் முழுவதும் நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை பத்தின தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம். மற்ற மாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மார்கழி மாதத்துக்கு அப்படின்னு ஒரு தனித்துவம் இருக்குதுங்க. மார்கழி மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த வேலையா சொல்லப்பட்டிருக்கு. இந்த மார்கழியில பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இறைவனுக்கிட்ட என்ன வேண்டுதல் கேட்டாலும் அது உடனே கிடைக்கும் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அந்த வகையில் பண பிரச்சனைக்கு தீர்வு காண ஒரு மந்திரத்தை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கலாம். கடனாக கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருக்கலாம். சில பேர் சொந்த பந்தத்துக்காக அவசரத்துக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சுருப்பாங்க. ஆனால் அந்த பணத்தை திரும்பவும் கேட்டு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கும். சொந்த பந்தங்களே நம்முடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு வாங்கிய பணத்தை சரியான நேரத்துக்கு திரும்ப கொடுக்கவும் வந்து மாட்டாங்க. அந்த பணத்தை திருப்பி கேட்கவும் முடியாமல் நம்முடைய கஷ்டத்தை பொறுத்து கொள்ளவும் முடியாமல் பெரும்பாடுபடுவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்குது. உங்களுக்கும் இப்படிப்பட்ட பண பிரச்சனை இருந்தால் வரவேண்டிய பணம் உங்கள் கையை வந்து சேர வேண்டும் அப்படின்னா மார்கழி மாதத்தில் ஒரு 11 நாள் தொடர்ந்து வெறும் வயிற்றில் இந்த மந்திரத்தை வந்து சொல்லி பாருங்க. வராத பணம் கூட உங்கள் வீடு தேடி வரும். நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா மார்கழியில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்கள் குளிக்க கூட வேண்டாங்க. அதிகாலையில் எழுந்து பல் தேய்த்து முகம் கை கால்களை மட்டும் கழுவிக்கிட்டு பெண்களாக இருந்தால் நெற்றியில் போட்டு கொஞ்சம் குங்குமம் வந்து வைத்துக்கிறங்க. ஆண்களாக இருந்தால் விபூதி வந்து வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டோட வரவேற்பறை அதாவது ஹாலில் கூட நீங்கள் வந்து அமர்ந்துக்கலாம். பூஜை அறைக்கு போகணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாதுங்க. முடிஞ்சால் உங்கள் ஹால்லையே ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் வந்து ஏற்றி வச்சுக்கிறங்க. தீபம் ஏற்ற முடியல அப்படின்னாலும் பரவாயில்லை, எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது. கிழக்கு பார்த்தவாறு வந்து உட்காந்துக்கிறங்க. உங்களுடைய முதுகு தண்டுவடம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும்படி நீங்கள் வந்து உட்காந்துக்கணும். தரையில் ஒரு விரிப்பு விரித்து அது மேலே நீங்கள் வந்து அமர்ந்துக்கிறங்க. உங்கள் முன்பா ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணீர் வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கண்களை மூடி உங்களுக்கு வரவேண்டிய பணம் எவ்வளவு, யார் உங்களுக்கு பணத்தை வந்து திருப்பி தரணும், இது எல்லாத்தையும் மனதில் வந்து நினச்சிக்கிட்டு அந்த பணம் சீக்கிரமாக வரணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை வந்து வைக்கணும். யாருக்கிட்ட பணம் வந்து கொடுத்துருக்கீங்களோ எவ்வளவு தொகை கொடுத்துருக்கீங்களோ அந்த நபருடைய பெயர் அந்த தொகையை வந்து சொல்லியே வேண்டுதல் வந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் 27 முறை ஏராளம் தனம் தானியம் தாராளம், ஏராளம் தனம் தானியம் தாராளம், ஏராளம் தனம் தானியம் தாராளம் இந்த மந்திரத்தை ஒரு 27 முறை வந்து சொல்லுங்க. இந்த பிரார்த்தனை வந்து வைக்கிற போதும் இந்த மந்திரத்தை சொல்லும் போதும் உங்களுக்கு முன்னாடி டம்ளர் தண்ணீர் வந்துட்டு இருக்கணுங்க. நீங்க சொன்னதை எல்லாம் அந்த டம்ளர்ல இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னகத்தை வந்து ஈர்த்து கொள்ளும். பிரார்த்தனையை வந்து செய்து முடிச்சுட்டு அந்த ஒரு டம்ளர் தண்ணீரை அப்படியே நீங்க வந்து குடிச்சிடணும். இவ்வளவு தாங்க பரிகாரம், இதுதான் வந்து மந்திரம். அதுக்கப்புறமா காஃபி டீ எதுவும் வேண்டும்னாலும் நீங்க வந்து குடிக்கலாம், தவறு எதுவும் கிடையாது. வெறும் வயிற்றில் இந்த மந்திரத்தை சொல்லி சுத்தமான ஒரு டம்ளர் தண்ணீரை வந்து குடிச்சதுக்கு அப்புறமா நீங்க உங்களுடைய வேலையை வழக்கம் போல வந்து செய்யலாம். ஆனா மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலை 4 மணியிலிருந்து 4:30 மணிக்குள்ள இந்த வேண்டுதலை நீங்க வந்து முடிச்சிடுங்க. இதே மாதிரி வழிபாட்டை மார்கழி மாதம் முழுவதுமே உங்களால செய்ய முடியும் அப்படின்னா நீங்க வந்து செய்யலாம். முடியாதவர்கள் 11 நாள் மட்டும் செய்தால் கூட கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்த்த பணம் உங்க கையை வந்து சேரும். தாறுமாறா இருந்த பண பிரச்சனை ஓரளவுக்கு சரியாகி நீங்க மன நிம்மதியை அடையும் அளவுக்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை அந்த கடவுள் நிச்சயமா உங்களுக்கு காமித்து கொடுப்பாருங்க. இந்த வீடியோல சொல்லப்பட்ட ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.